இன்னைக்கு அம்மா வீட்டு மினி விலாக் பார்க்கலாமா? எங்க அப்பா வந்து ஒரு விளையாட்டு ஜாமானை என் பையனுக்கு ஒண்ணு வாங்கி குடுத்திருந்தாவ. வாங்கி குடுத்த கொஞ்ச நேரத்துல அத நம்பு தும்பா உடைச்சாச்சு மக்களே. உடைச்சிட்டு மாமா சரி பண்ணி தாங்க, சரி பண்ணி தாங்கன்னு அவன போட்டு நோண்டிட்டு இருந்தான். எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வெள்ளை பப்பி இந்த மழை நேரம் பார்த்து எங்க அண்ணன் வந்து வாங்கி விட்டுருந்தான். அத வந்து கொஞ்சத்துக்கும் ஆள் இல்லாம அது போல ஏங்கிட்டு இருந்துச்சு. அதனால அது கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே சமையல் வேலைக்கு பார்க்க வந்துட்டோம். நம்ம கிச்சன்ல வேலை செய்யும்போது நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்டே வராது. ஏன்னா நம்ம மிரட்டி எடுத்து வைப்போம். அம்மா வேலை செய்யும்போது அம்மாவை போட்டு ஒரே நோண்டு. அவியலுக்கு வந்து 3 பேரும் சேர்ந்திருந்து மர சண்டை போட்டு எப்படி இல்லாம வெட்டிட்டாங்க. மங்கடா மீன் சாப்பிட்டா சங்கடம் தீரும் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா அப்படி சொல்லுவாங்க? அந்த மீனை கழுவக்கிலே பயங்கர சங்கடம் ஆயிரும். ஏன்னா அந்த தொலியை உரிச்சு எடுக்கக்குள்ள நம்ம உயிர் பெருமக்களே எப்படி இல்லாம நான் வந்து மீனெல்லாம் கழுவி கொடுத்தேன். அம்மா வந்து பொரிக்கிறதுக்கு மசாலாலாம் தடவி வச்சாங்க. பொதுவாக அம்மா மார்க்க பேர பிள்ளைகளும் மவுளெல்லாம் கண்ட உடனே நிற்க மாட்டாவ. கடிகாரம் போல சுழந்து சுழந்து வேலை செய்யாவ. நேரத்துக்கு எங்க அம்மா வந்து பயங்கரமா சுழண்டு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்துக்காங்க. அன்னைக்கு ஒரு வீடியோவில் மழையை திட்டிருந்தேன். மழை பெஞ்சாலே எங்க அம்மா அப்பா அன்னையெல்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க. ஏன்னா மழையில வந்து காய்கறி எல்லாம் நனைஞ்சி அழுகி நாசாயிரும் பார்த்தீங்களா? அதனால ரொம்ப நஷ்டம் ஏற்படும். அதனால தான் மழை பெஞ்சா சாயங்காலம் பெய்யட்டும்னு நினைப்பேன்.